ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, அதிக அளவு மருத்துவ குணம் கொண்ட இந்த கருப்பு கவுனியில் பொங்கல், இனிப்பு பொங்கல் பண்ண போகிறேன். பாருங்கள், கருப்பு கவுனி அரிசி இப்படி இருக்கும். இதை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 8 மணி நேரம் ஊற போட்டு வைக்கணும். அப்போ தான் நல்லா ஊறி வரும். பாருங்கள், நான் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே நான் ஒரு கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி போட்டு மூடி வச்சுடுங்க. 8 மணி நேரம் ஊறணும். இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு போடாமல் கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நான் இன்றைக்கி குக்கரில் வைக்கலை, பாத்திரத்தில் தான் வைக்கிறேன். பாருங்கள், பாத்திரத்தில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். பாசிப்பருப்பு போட்டேன். இப்போ இதில் அரிசி 4 பங்கு தண்ணி நான் போட்டிருக்கேன். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் 4 மடங்கு, 1 கப் அரிசினா 4 கப்பு தண்ணி போட்டுக்கோங்க. நல்லா இந்த அரிசியை நல்லா வெந்து கொழிஞ்சி வரணும். அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் பாத்திரத்தில் 4 கப்பு தண்ணி தான் போட்டிருக்கேன். பத்தலைன்னா நடுவில் நான் போட்டுக்குவேன். இது நல்லா கொலைய வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இது நல்லா கொதித்து வரணும். இது அரிசி வேகிற வரைக்கும் பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட போட்டுக்கிறேன். இதில் 2 ஏலக்காய் நான் உடச்சி போட்டுக்கிறேன். ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் 2 ஏலக்காய் தான் போட்டிருக்கேன். நல்லா ஊறி இருந்துச்சுன்னா அரிசி நல்லா சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் ஊறாமல் இந்த அரிசி சமைக்கவே முடியாது. நம்ம நார்மலாக சாப்பாட்டு அரிசி செய்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு இது கொஞ்ச நேரம் ஊற வச்செல்லாம் வேக வைக்க முடியாது. ஒரு 8 மணி நேரமாவது நல்லா ஊறி வரணும். பாருங்கள், இந்த நம்ம போட்ட தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இந்த அரிசி பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இன்னும் கூட தண்ணி கொஞ்சம் கூட நம்ம போட்டு வேக வச்சுக்கலாம். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 2 விசில் 3 விசில் வச்சுக்கோங்க, நல்லா வெந்துடும். இதுக்கு இன்றைக்கி நான் இனிப்புக்கு கொஞ்சம் வெல்லமும் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து நான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி 2ம் மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லமோ சர்க்கரையோ போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் போட்டு செய்யலாம், உங்கள் ஆப்ஷனல் தான். பாருங்கள், நான் கொஞ்சமாக சர்க்கரை போடுறேன், ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு. இந்த அரிசி சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்ட்ரிக்கியாக கம்மி மாதிரி இருக்கும். இது சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. நல்லா கலந்துடுங்க. இந்த வெல்லமும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வரட்டும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், கொதித்து வர வர நம்ம வெல்லம் சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா ஷைனிங்காக வந்துடுச்சு இந்த அரிசி. இந்த அரிசியை நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாளாவது எடுத்துக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ரிக்கியாக இருக்குது, நல்லா கரைஞ்சிடுச்சு வெல்லமும் சுகரும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக நெய், ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு தாளித்து போட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொழிஞ்சி வந்துடுச்சு இந்த அரிசி. அடியில் ஒட்டாமல் அப்பப்போ நல்லா கிளறி விடுங்க. ஃப்ளேம் மீடியம் வச்சாலும் சரி, நீங்கள் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடி பிடிச்சதுன்னா டேஸ்ட்டே மாறிடும். இப்போ இதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வறுத்து போட்டுடலாம் நெய்யில். நெய் கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன ஸ்பூனில் போடுறதா இருந்தால் 4 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. நெய் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா அது அந்த குலைவும் அந்த பொங்கலுக்கும் இந்த நெய் வாசனைக்கும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டேன் நான் கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் கருப்பு திராட்சை அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை போட்டு வறுத்து போட்டுடலாம். உங்களுக்கு தேங்காய் வேணுன்னா கூட சின்ன சின்ன பீஸாக ஸ்லைஸாக கட் பண்ணி போடலாம். அந்த மாதிரி போட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சவங்க தேங்காய் கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வறுபடட்டும்.
பாருங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இந்த பொங்கலில் போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். மீடியம் வந்து நான் குறைவாக வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி கொதித்து வருது. நல்லா ஸ்ட்ரிக்கியாக சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் இந்த அரிசி. ஆனால் அரிசி மட்டும் நல்லா நீங்கள் ஊற வைக்கணும். அப்போ தான் இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்கியாக வரும். பாருங்கள் இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த நெய் வாசனைக்கும் இந்த அரிசியோட டேஸ்ட்டுக்கும் கமகமான்ட்டு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் திக்காக வேணுன்னா கூட இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா குழைய வந்துடுச்சு. இந்த பொங்கல் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெள்ளை அரிசியில் பொங்கல் செய்யவே பிடிக்காது உங்களுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொங்கல் சாப்பிட்டிங்கன்னா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பழைய காலத்தில் ராஜாங்க மட்டும் இந்த அரிசியை வச்சு சாப்பிட்டாங்க. அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ வந்து இந்த அரிசி நமக்கு ஈஸியாக கிடைக்கிது. கொஞ்சம் விலை அதிகம்தான், ஆனால் ரொம்ப ரொம்ப சத்து. இதில் ஃபைபர் கண்டென்ட் கூட அதிகமாக இருக்குது. பாருங்கள் நல்லா கொழிஞ்சி வரட்டும். இன்னும் கொஞ்சமே நான் ட்ரை பண்ணிக்கிறேன். இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, பெரியவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த கஞ்சியில் நிறைய வெரைட்டி செய்யலாம். நான் இன்றைக்கி இனிப்பு பொங்கல் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கஞ்சியாக கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். புரோட்டீன், அயன் அதிகமாக இருக்குது இந்த அரிசியில். இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக திக்காக வந்துடுச்சு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் இது ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். இப்போ சர்வ் பண்ணுறதை பார்க்கலாம். நான் வாழை இலை சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக டெக்கரேஷன் போட்டிருக்கேன். இது சூடாக இந்த பொங்கல் வாழை இலைக்கு மேலே போட்டிங்கன்னா அந்த வாழை இலை வாசனையோடு சேர்ந்து இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆற வச்சு இந்த பொங்கல் சாப்பிட்றத விட சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், அப்படியே உள்ளே இறங்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அல்வா மாதிரி. பாருங்கள் மேலே கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், அதை நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். பாருங்கள் கருப்பு கவுனி அரிசி பொங்கல், இனிப்பு பொங்கல். இது சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க யாருமே. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ திக்காக கம்மியாக இருக்குது. இது வந்து நல்லா குழஞ்ச மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.